Hello friends, welcome to SusiRusi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் RoadSide Kalaan Masala. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காளானையும் கோஸையும் சம அளவு 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் இதை இந்த பவுலில் மாற்றிக்கிறேன். நல்லா தண்ணி வடிகட்டிட்டு அதை எடுத்துக்கோங்க. மைதா மாவு 1.5 கப் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது ஒரு 1/2 கப், இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமே பிசைஞ்சிக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம வாஷ் பண்ண அந்த தண்ணி ஈரப்பதம் அதில் இருக்கும். பாருங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் சின்ன சின்னதாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். இதை இப்படியே வேறுனே கூட சாப்பிட்லாங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ மசாலா செய்கிறதுக்கு பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து நான் சின்ன சின்னதாக கீறியிருக்கேன், அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் வெங்காயம், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அங்கே ஆல்ரெடி சேர்த்துட்டோம். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியா தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும். இப்போ நம்ம ஓரளவுக்கு வதக்கியாச்சு. ஒரு தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம்.
இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் உப்பு போட்டிருக்கோம். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஒரு திக்னஸ் கிடைக்கும் மசாலாவுக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா காளான், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோ நம்மளோட சுவையான ரோட் சைட் காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம SusiRusiக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அமுக்குங்க.